வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். இன்னைக்கு வீடியோவில் எம்ஐசிஆர் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம வீடியோ கோர்ஸ் தேவை, ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 855 ஆஃபர் போட்டிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எம்ஐசிஆர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரெகக்னிஷன். இது 1950களில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பேங்க் அசோசியேஷனால் பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா 1980s இந்த எம்ஐசிஆரை கொண்டு வந்தாங்க. இந்த எம்ஐசிஆர்ன்றது ஒன்றுமே இல்லை, செக் இருக்குல்ல, அந்த செக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். அந்த செக்கில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 9 டிஜிட் கோடு இருக்கும். இந்த 9 டிஜிட் கோடுக்கு பேர் தான் எம்ஐசிஆர் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த எம்ஐசிஆர் கோடு எதற்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா செக்கு கிளியர் பண்ணுறதுக்காண்டி, சரிங்களா. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் தேவைப்படும். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐசிஆர் கோடை வச்சு செக் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே பண்ணிடுறாங்க. ஸோ செக்கு கிளியரன்ஸ்க்காக உள்ளது தான் இந்த எம்ஐசிஆர் கோடு. இதில் 9 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எந்த சிட்டி அப்படின்றது குறிக்கும். அடுத்த 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் அப்படின்றது குறிக்கும். அடுத்த 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச் அப்படின்றது குறிக்கும். ஸோ சிட்டி, பேங்க், பிரான்ச். ஃபஸ்ட்டு 3 சிட்டி, செகண்ட் 3 பார்த்தீங்கன்னா பேங்க்கு, தேர்டு 3 பிரான்ச், சரிங்களா. ஸோ செக் கிளியரன்ஸ்க்காக உள்ள ஒரு கோடு தான் எம்ஐசிஆர் கோடு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது முக்கியமாக செக்கில் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா 1980s அந்த 87 அண்ட் 1988 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே இதை கொண்டு வந்தாங்க. இதுதான் உங்களுக்கு இன்றைக்கோட பேங்கிங் அவேர்னஸ். உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் நாளைக்கு காலையில் 11:15 டமால் செஷனுக்கு வந்துடுங்க. பக்காவாக ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்ப்போம். 10